ஹலோ, ஹாய், வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. இதை விட என்ன சொல்றதுன்னு எனக்கே புரியல. நான் நடிச்சா கருப்பு, என்ன தொட்டா நெருப்பு அப்படின்ற மாதிரி சூர்யா சாரோட புது படமான கருப்பு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. பார்க்காதவங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். இந்த மூவியை மாமா, மச்சான், நாத்தனார், கொழுந்தனார், அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தியேட்டர்ல அப்படியே விசில் அடிச்சு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் கருப்பு படம். சும்மா பொதுவா சொல்ல போனா ஒரு சாமியை பேஸ் பண்ண படமா எடுக்கப்பட்டாலும் அவர் அப்படியே வரும்போது அந்த ரெட் கலரை பார்க்கும் போது அப்படியே ஃபயரா நமக்கு முன்னாடி வரக்கூடிய படம் தான் கருப்பு படம். சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, எல்லா நடிகர்மார்களோட ஃபேன்ஸ் அவ்வளவு பேத்துக்கும் இந்த கருப்பு படம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்டான படமா இருக்கும். சிங்கம் படம் பார்க்கும் போதே சூர்யா சாரோட நடிப்பு எப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கருப்பு படத்துல சொல்லவா வேணும், சூர்யா சார் சூப்பர் மாசா என்ட்ரி கொடுத்திருப்பாரு. அவரோட என்ட்ரிய பார்க்கும் போது கத்தியும் கடப்பாயும் சொல்லி வேலை அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 7ஆம் அறிவு பார்க்கும் போது என்ன ஒரு கெத்து இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபீலை கருப்பு படத்துலயும் கொடுத்திருக்காரு. கருப்பு படத்தை பார்க்காதவங்க இன்னைக்கே தியேட்டருக்கு போங்க, தியேட்டர் ஃபுல்லா விசில் அடிங்க, கருப்பு படத்தை பாருங்க. வீட்டுக்கு வரும்போது ஃபுல் வைபோட அந்த பாட்டு ஒண்ணு போட்டு குத்து டான்ஸ் ஒண்ணு போட்டுட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் கருப்பு. கருப்பை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.